மேஷராசிக்கு இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் 7.5 சனியை தொடங்குகிறார். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும் போது பொதுவா எல்லாரும் சொல்றது 7.5 சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்திலையும் பின்னடைவு, எல்லா விதத்திலையும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்றது உண்மைதான். சனி பகவான் ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு, எல்லா வீட்லையும் இருக்கும் போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு 2 வீட்லையும் இருக்கும் போதும், ராசியில இருக்கும் போதும் 7.5 சனி தாக்குதல் இருக்கதான் செய்யும். அதை மறுக்கிறதுக்காகாது. மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி 7.5 சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி எப்படின்னா முதல்ல சிரசிலிருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது தல புத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியா வரும்போது ஹிருதயத்திலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாதசனியா மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால பிடிக்கப்படும். சனி பகவான் மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னா புத்தி வேலை செய்யாது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புத்தி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டா வேலை செய்யக்கூடியது. நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டா வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட். மேஷராசிக்கு சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாம இருக்கவங்க இந்த சமயத்துல பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜரா ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேல தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. நம்மளை இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகள்ல பிரச்சனையை விரிசலை கொண்டு வரதுக்கு 3வது மனிதர்களால பிரச்சனைகள் வரும்.